புதுச்சேரியில் பிரிந்து சென்ற மனைவியின் அந்தரங்க புகைப்படங்களை உறவினர்களுக்கு அனுப்பிய கணவன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மீண்டும் மனைவியுடன் சேர்ந்து வாழ்வதற்கு தவறான வழியை தேர்ந்தெடுத்த கணவன் சிக்கியது எப்படி? புதுச்சேரி கூடப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் ஒரு பரபரப்பு புகாரை அளித்திருக்கிறார். அதில் தன்னுடைய அந்தரங்க புகைப்படங்கள் மற்றும் கணவருடன் தனிமையில் இருந்த புகைப்படங்களை இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் தனக்கும் தனது உறவினர்களுக்கும் யாரோ அனுப்பியுள்ளனர். ஆபாச புகைப்படங்கள் அனுப்புவதை நிறுத்த வேண்டும் என்றால் தன்னை ஒரு இடத்தில் தனிமையில் வரச்சொல்லி அந்த நபர் மிரட்டுகிறார். அந்த நபரை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் மனுவில் குற்றம் சாட்டியிருக்கிறார். அந்தரங்க புகைப்படங்கள் அனுப்பப்பட்ட இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்அப் அக்கவுண்டை வைத்து போலீசார் நடத்திய விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் தெரிய வந்தன. புகார் கொடுத்த பெண்ணின் இரண்டாவது கணவரே தனது மனைவியின் புகைப்படங்களை அனுப்பியிருப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். புகார் கொடுத்த பெண்ணின் முதல் திருமணம் தோல்வியில் முடிந்த நிலையில் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த பாண்டியன் என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டுள்ளார். பாண்டியனுக்கு ஏராளமான பெண்களுடன் தொடர்பு இருப்பது தெரிய வந்ததால் அவரை விட்டு பிரிந்து தனியாக வாழ்ந்திருக்கிறார் அந்த பெண். இந்நிலையில் பிரிந்து சென்ற மனைவியை தன்னுடன் வந்து மீண்டும் வாழச் சொல்லி மிரட்டிய பாண்டியன் அந்த ஆபாச புகைப்படங்களை அனுப்பியிருப்பது தெரிய வந்தது. கணவன் மனைவி மகிழ்ச்சியாக குடும்பம் நடத்திய போது தனிமையில் இருந்த புகைப்படங்களை ஜாலியாக எடுத்துள்ளனர். பின்னர் அந்த புகைப்படங்களை வைத்தே பாண்டியன் மிரட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. திண்டிவனத்தில் பதுங்கியிருந்த பாண்டியனை கைது செய்த போலீசார் ஆபாச புகைப்படங்கள் அனுப்புவதற்கு பயன்படுத்திய செல்போனையும் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட பாண்டியனை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்திருக்கின்றனர். தனிப்பட்ட புகைப்படங்கள் எடுக்கும் பெண்களும் மற்றவர்களை எடுக்க அனுமதிக்கும் பெண்களும் இந்த விஷயத்தில் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் என்று போலீசார் எச்சரித்துள்ளனர்.